திரு சரவணன், இப்போ நேற்றைக்கு மிகுந்த ஆவேசத்தோட மேஜையெல்லாம் தட்டி திரு ஸ்டாலின் சவாலாக பேசுகிறாரு. அந்தளவுக்கு சவால் கொடுக்க முடியுமா? எதிரணி அவங்களும் இன்னைக்கு மத்திய அமைச்சர்கள்லேருந்து சந்திப்புலேருந்து பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாரும் இனி அடுத்தடுத்து வர இருக்கிறாங்க 2 வாரத்தில். எந்த அளவுக்கு டஃப் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்கள் கேள்வியை பார்த்தா ஏதோ பாஜகவிற்கும் திமுகவிற்கும் போட்டி அப்படின்றது போல ஏதோ மோடி அவர்களே இங்கே முதல்வர் வேட்பாளராக நிற்கிறாரு அப்படின்ற மாதிரியும் உங்களுடைய அந்த ஆர்வம் காட்டுறாங்களே தமிழ்நாட்டை பற்றி. ஆர்வம் ஏன்னா அவங்களால ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் ஆட்டி படைக்க முடியுது. ஒரு குறிப்பிட்ட 3 மாநிலங்களை தவிர எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு முறையாவது ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஒரு செல்வாக்கு மிக்க கட்சியாக இருந்து வருகிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் கூட ஆல்மோஸ்ட் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு எதிராக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே பாஜக வந்துருச்சு அப்படின்ற அந்த ஒரு சூழல். 2 பேருக்கு தான் போட்டி. கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் அங்கே சற்று பின்னே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவர்களால் கால் பதிக்கவே முடியவில்லை. உங்கள் கூட்டாளியை வச்சு வந்தாலும் பண்ணவே முடியல, ஒரு செல்வாக்கே பெற முடியவில்லை. அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் தான். அண்ணன் சொன்னது போல இங்கே இது திராவிட மண், தமிழ் மண். இது ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் எதிராக இருக்கக்கூடிய அந்த சித்தாந்த போர். அவங்க ஆரியத்தை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அவர்களால் திராவிடத்தை தாங்க முடியல. திராவிட கொள்கைகளை பேசி இப்படி ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றுக் கொண்டிருக்கிறதே அப்படின்றத அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அந்த காரணம்தான் எப்படியாவது எதையாவது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு சிக்கல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, மதுரையில நம்ம கேட்டது எய்ம்ஸ் கேட்டோம், மதுரையில மெட்ரோ ரயில் கேட்டோம். அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு எங்களால் கலவரத்தை மட்டுமே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்ற விவகாரத்தை வைத்து கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, நீதிமன்றத்தில் இன்னைக்கு வரைக்கும் விசாரணை போய்கிட்டு இருக்கு. உங்க இம்பீச்மெண்ட்டுக்கும் அங்கே பெரிய அளவுக்கு ஆதரவும் இல்லை. அதுக்கப்புறமும் என்ன திருப்பி பாஜக மேலே இல்லை ஆர்எஸ்எஸ் மேலே இந்த குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? சட்டப்படி நடக்கக்கூடிய விஷயத்திலையும் அதை நீங்கள் சேர்த்து சொல்லணுமா? இல்லை, இப்போ இந்த விவகாரங்களை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற விவகாரத்துக்கு திரு அமித்ஷா அவர்கள் குரல் கொடுக்குறாரு. அது யாரு மனு போட்டிருக்கிறது? யாரு? கோயில் நிர்வாகம் இந்த சர்வே கல்ல ஏற்ற வேண்டும்னு சொல்லி மனு போட்டுதா? இல்லை உண்மையான முருக பக்தர் யாரா போட்டாங்களா? ஒரு அரசியல் கட்சியை வைத்து இந்துத்துவாவின் மூலமாக பிழைப்பு தேடி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் போடுறாரு. அதற்கு உடனே இங்கிருந்து பாஜகவினர் எல்லாம் போறாங்க. நயினார் நாகேந்திரன் செல்கிறார், திரு எச் ராஜா போறாங்க. இதுதான் ஒரு பக்தர் செய்ய வேண்டிய வேலையா, செய்யக்கூடிய வேலையா? இவர்கள் நோக்கம் என்ன? செய்து எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் சுட்டி காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர். உங்களுடைய சங்கித்தனமான வேலைகளை இங்க ஒண்ணுமே நடக்காது, பண்ண முடியாது. தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி அப்படின்றத அடித்து ஆணித்தரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இல்லை, நீங்கள் தொடக்கத்தில் 3 ஸ்டேட் சொன்னீங்கல்ல, வெஸ்ட் பெங்காலில் 100+ எம்எல்ஏஸ் வச்சு எதிர்கட்சியாக கூட இருக்கிறாங்க. கேரளாவையும் சொன்னீங்க. இன்னைக்கு கேரளாவில் 45 வருஷம் கழிச்சு திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றி இருக்கு. தாமரை மலராதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல திருச்சூர்ல ஒருத்தர் எம்பி ஆகி இன்னைக்கு மத்திய அமைச்சரா சுரேஷ் கோபி இருக்கிறாரு. கேரள உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் கணிசமான வாக்குகளை வாங்கி பாரதிய ஜனதா கட்சி அங்க பலமிகுந்த கட்சியா தன்னை முன்னிறுத்தி இருக்கு இன்னைக்கு. அப்ப கேரளால வந்துட்டாங்க, தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுக்கு நீங்க சொல்ற இந்த அங்கொன்றும் இங்கொன்றுமாக அது ஏற்கனவே இருந்திருக்கு. ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு. திரு பொன்னார் அவர்கள் ஜெயிச்சு மத்திய மந்திரி ஆனாரு. இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க. எம்எல்ஏக்கள் 3 பேர் 4 பேர் இருந்திருக்காங்க. அதெல்லாம் எதனால்? கூட்டணி பலத்தால. கூட்டணி இருக்கக்கூடிய நேரத்தினால காரணத்தினால அவர்களால இது பண்ண முடியுது. இன்னைக்கு இப்போ ஒரு நல்ல புள்ளியை தொட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இவர்களால் நுழையவே முடியாதுன்னா ஒரே வழிதான் இருக்கு. எப்படின்னா அதிமுகவை அழித்து விட்டு உள்ளே வர வேண்டும். அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி வழி அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிமுகவை தன்னை பலி கொடுத்துதான் அவர் பாஜக வழி அமைச்சு அவ்வளவு தெரியாம இல்ல. நீங்க அதாவது நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதிமுகவும் ஒண்ணு வேற வேற இல்லைன்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா அவர் 2 வேற வேற தான் அப்படின்றதுல தெளிவா இருக்காரு. கிளாசிக் எக்ஸாம்பிள் திரு செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் யாரை போய் பார்த்துட்டு போய் தாவைக்கால போய் சேர்றாரு? யாரை போய் பார்த்தாரு? திரு அமித்ஷாவுக்கும் செங்கோட்டையனுக்கு என்னங்க சம்பந்தம்? நான் அரசியல் குருவா? அமித்ஷாவுடைய அரசியல் குருவா இவர்? அமித்ஷா இவருடைய அரசியல் குருவா?
இல்லை எதற்காக போய் அவரை போய் பார்த்துட்டு போய் தவாக்கால போய் சேரணும்? அப்போ இங்க இருக்கக்கூடிய இதை போல யார் மேலெல்லாம் வழக்கு இருக்கு, யார் மேலெல்லாம் ஊழல் புகார்கள் இருக்குன்னு சொல்லி அவர்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து அவங்களை எல்லாம் மிரட்டி அதிமுகவை ரெண்டா உடைகிறாரு. ஆனா அவரை எதிர்க்க திராணியற்று ஒரு முழு சங்கியாகவே மாறி போய்விட்டது அதிமுக கூடாரம். அதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோக்கக்கூடிய எல்லாருக்குமே இதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து தமிழ்நாட்டை இவர்கள் வஞ்சித்துக் கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டு முதல்வருடைய சாதனை என்னவாக இருக்கிறது? பொருளாதார வளர்ச்சி. இன்னைக்கு இந்தியாவிலேயே ஜிஎஸ்டிபி எதுல ஜாஸ்தியா இருக்கு, எந்த மாநிலம் ஜாஸ்தியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. பாஜக நம்மை வஞ்சித்த போதும் நமக்கு தேவையான இங்கே வரக்கூடிய தொழிற்சாலைகளை மிரட்டி குஜராத்துக்கு கொண்டு சென்றாலும் அதை எல்லாவற்றையும் தாண்டி இங்கே வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம். அப்படின்னா இன்னொரு புறம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சித்தாந்தம். இந்த திராவிட சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து அதை வந்து தமிழ்நாடு முழுக்க மலர செய்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டின் துணை முதல்வர். நேத்து கூட்டம் நடந்துச்சு. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எஸ்ஐஆர்னா அதற்கு அதை வந்து எப்படி நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், ஒரு பயிற்சி கூட்டம், அறிவு திருவிழா, திராவிடத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழா, திராவிட பாசறை இப்படின்னு சொல்லி தொடர்ந்து திராவிடத்திற்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய சித்தாந்தத்திற்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனா இந்த சித்தாந்தத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு மற்ற விஷயங்கள்ல கோட்டை விடுவது அல்ல. பாஜக என்ன செய்கிறது? வெறும் சித்தாந்தத்தை மட்டும் பேசுது, மற்ற எவனை பத்தியும் கவலை கிடையாது. அவர்களுடைய இந்துத்துவ சித்தாந்தம் எப்படியாவது எல்லாத்தையும் திணிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனா சாமானியர்களை பற்றியோ, சாமானியர்கள் படுகிற கவலைகளை பற்றியோ, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பற்றியோ பாஜகவிற்கு கிஞ்சித்தும் அக்கறை கிடையாது. ஆனா இங்க அப்படியே ரிவர்ஸ், எல்லாத்தையும் செய்யறோம். மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இந்த பக்கம் ஐடியாலஜி, அந்த பக்கம் சிறப்பான ஆட்சி. இந்த அடிப்படையில சொல்கிறோம். இதை கண்டு அவர்களுக்கு வயிற்றெரிச்சல் இல்லைங்க. நீங்க நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ஸ் வாக்கு வங்கியே பாருங்களேன். தமிழ்நாட்டில் அவங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. 18% வாக்கு வங்கி அவங்க வச்சிருக்கிறாங்க. கூடுதலாக அதிமுக ஒரு 21% சுமார் வச்சிருக்கிறாங்க சராசரியா. இவ்வளோ பெரிய வாக்கு வங்கி ஒரு 2 அணி கடந்த நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா ஒரு டஃப் காம்படிஷன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. டஃப் காம்படிஷன் கொடுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல, அவங்க ஓட்டு போட்டு தானங்க 21%, 18% வந்திருக்கு. அதுக்கு வர 2019 தேர்தலுக்கு போங்க, இதே களம் தான், இதே களம். அப்போ வந்து ஆன்டி இது கூட கிடையாது, 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க. 2019 52% வாக்குகளை பெற்றோம். திமுக கூட்டணி 52% வாக்குகள் அப்படியே வரும் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதாவது மக்கள் என்ன எதை பாக்குறாங்க அப்படின்னா, பாஜகவை எதிர்ப்பவர்கள் யார்? தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிரான, திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரான பாஜகவை எதிர்ப்பது யார் அப்படின்றத பாக்குறாங்க. அதை விட முக்கியமாக ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இலக்கணமாக தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருகிறார். அவரை வந்து ஒரு வியப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வியப்பு, இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் கொள்கை மாறாமல் எதிர்க்கிறார்களே, அது வந்து அது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுடைய அந்த பிரைட் ஆஃப் தமிழ்நாடு, நம்முடைய அந்த இதை வந்து அப்படியே நெஞ்சுரத்தோடு முதுகெலும்போடு எதிர்க்கிறார் அப்படின்னும் பொழுது அதை தமிழ்நாட்டு மக்கள் பூரிப்போடு அதை வந்து ஆமோதிக்கிறார்கள். அது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர். இந்த தொலைநோக்கு திட்டம் இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லைன்றாங்க. தமிழ்நாட்டின் முதல்வர் இந்த இளைஞர்களிடமும் தாய்மார்களிடமும் இப்படி ஒரு உயர்ந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்ற அந்த வயிற்றெரிச்சலின் காலமாக இப்படி வந்து அதிமுகவை சார்ந்தவர்கள், பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து இதை வந்து ஒரு இதாவே ஒரு இந்த கேம்பெயினாவே வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது எப்படி தொலைநோக்கு பார்வை. இப்போ பெண்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டத்தின் கீழே 1000 ரூபாய், அது வந்து ஒரு புரட்சிகரமான திட்டம். இன்னும் 5 வருடத்துல தமிழ்நாட்டுல பட்டப்படிப்பு படிக்காத பெண்களே இல்லை அப்படின்ற அந்த நிலை ஏற்படும். எதனால? இப்போ +2ல, இப்போ சென்னையை விட்டுருங்க, +2 கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த காரணத்தினால வந்து படிப்பை விடுறாங்க? +2 முடிச்சுட்டு காலேஜ் போகாம இருக்காங்க. அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலை, உனக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுமா, உன்னோட இதுக்கு பண்ண முடியாதுன்னா அதற்கு அதை வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக எத்தனை பெண்கள் ஜாஸ்தியா இருக்காங்க காலேஜ்ல?
அப்படியே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டுல வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. 47% அடுத்த தடவை ஜாஸ்தியாகுன்றாங்க. பெண்கள், குறிப்பாக பெண்களுடைய திட்டங்கள், பெண்களுக்கான அந்த திட்டங்களை வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த இவர்கள் வந்து எப்படின்னா இவர்கள் அந்த பொசுக்குகிறார்கள். நான் முதல்வன் ஒரு திட்டம், திருப்பியும் சொல்றேன், அந்த திட்டத்தை பத்தி இவர்களுக்கெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா இப்படி பேச மாட்டாங்க. அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஐயா அரசு கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், கலை கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எம்என்சி கார்பரேஷன்ஸ்ல பிளேஸ் செய்யப்படுகிறார்கள். இதன் மூலமாக ஐஏஎஸ் ஆபீசர்கள் உருவாகிறார்கள், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க. இப்படி சிறப்பான திட்டத்தை இதை எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும்? இந்தியாவுடைய ஒன்றிய அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அவ்வளவுதான் கொண்டு வந்தாங்க, அவ்வளவுதான். அதை இதோடு பொருத்தி பாருங்கள். இதுதான் வந்து எல்லாருக்கும் பதில். நாங்கள் 3000 ரூபாய் கொடுப்போம், 4000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இதுதான் பதில். ஒன்றிய பாஜக கொண்டு வந்த திட்டத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. வெறும் வாய் வார்த்தையோட போயிடுச்சு. போன பட்ஜெட்ல, எலெக்ஷனுக்கு முந்தின பட்ஜெட்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? 1 கோடி பேருக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னாங்க. என்னாச்சு? அவ்வளவுதான். அப்படிப்பட்ட கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு இங்க தமிழ்நாட்டு அரசை, தமிழ்நாட்டு முதல்வரை விமர்சனம் செய்யக்கூடிய அருகதை இங்க யாருக்குமே கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி பத்தி பேசுறாங்க. சரி, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி எந்த மாதிரிலாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னாங்க. ஐயா அது மாதிரிலாம் இங்க எதுவும் நடக்கல. சிறப்பான ஆட்சியை இங்கே தந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல். ப்ரோ இன்கம்பன்சி வேவ் இங்கே போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு அவங்களுடைய 12 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி எங்க கொண்டு போய் எழுதுவீங்க? யார் தலையில் எழுதுவீங்க? இன்னைக்கு பெட்ரோல் விலை உயர்ந்திருக்குன்னா அவர்கள் தான் காரணம், டீசல் விலை உயர்ந்திருக்குதுன்னா அவர்கள் தான் காரணம், எல்பிஜி விலை உயர்ந்திருக்கிறதுனா அவர்கள் தான் காரணம். எல்லாத்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே அவர்கள் தான் காரணம். இதை விட கொடுமை, இன்னைக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை மாத்தி ஜிபி ராம்னு ஒரு திட்டத்தை கொண்டு, விக்சித் பாரத் ஜிபி ராம்னு ஒரு திட்டத்தை கொண்டுட்டாங்க. அதன் மூலமாக பணம் கிடையாது, உனக்கு பணம் கிடையாது, எந்த மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க. இதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்கிறாரா? மாநில அரசுகள் 40% கொடுக்கணும், ஒன்றிய அரசு 60% தான் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஒன்றிய அரசு தான் முழு பணத்தையும் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்படி தொடர்ந்து ஏழைகள் வயிற்றில் அடிக்கக்கூடிய கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இவர்களுக்கு எல்லாம் என்ன அருகதை இருக்கு திமுக பத்தி பேசுறதுக்கு? நன்றி.